அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பு அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதா இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நோன்பு அப்படிங்கிற அந்த தமிழ் வார்த்தைக்கு ஒன்றை தவிர்த்தல் அப்படிங்கிற அர்த்தத்தில் தமிழில் பயன்படுத்தப்படுகிறது. உண்ணா நோன்பு அப்படின்னா உண்ணுதலை தவிர்த்தல், பேசா நோன்பு அப்படின்னா பேசுவதை தவிர்த்தல், இந்த மாதிரி இருக்கிறது. சமய ரீதியாக இந்த நோன்பு என்பது நிறைய இடத்துல பயன்படுத்தப்படுறது உண்டு. மற்ற சமயத்திலையும் அந்த பயன்பாடு உண்டு. இன்று பரவலாக அந்த நோன்புங்கிற வார்த்தை எப்படி தொழுகைங்கிற வார்த்தை முஸ்லீம்களுக்கு மட்டும் பிரத்யோகம் போன்று நிறைய பயன்படுத்துகிறங்காட்டி ஆயிட்டதோ, அந்த மாதிரி நோன்பு அப்படிங்கிறதும் அந்த முஸ்லீம்களுக்கென்று பிரத்யோகம் அப்படிங்கிற அளவில் ஆயிடுச்சு. சில இலக்கியங்களில் அதை பயன்படுத்துகிறார்கள் மற்றவங்களும். சரி, இந்த நோன்புல நம்ம இஸ்லாமிய கருத்து இல்லை, அதனுடைய பொருள் என்னென்னா இம்சாக். அதே தான் இம்சாக்குனா தடுத்தல். அரபியில் நோன்புங்கிறது குறிக்கக்கூடிய வார்த்தை சௌமு. அதனுடைய அர்த்தம் லுகத்தில் லாங்குவேஜில் இம்சாக், தடுத்தல். முஸ்லீம்கள் நடைமுறையில் என்னென்னா, காலையில் கிழக்கு வெளுத்ததிலிருந்து சூரியன் மறையும் வரை உள்ள அந்த நேரத்தில் உண்ணுதல், குடித்தல், இல்லற இன்பத்தை அனுபவித்தல், இந்த 3 விஷயத்தையும் நாம் செய்யாமல் இருப்பது. நோன்பு வைக்கிறேன் என்ற எண்ணத்தோடு செய்யாமல் இருப்பது, அதுதான் பொருள். இது எதுக்கு அந்த எண்ணத்தோடு அப்படின்னோம்னா, ஒருத்தர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த 3ஐயுமே செய்யாமல் இருக்கிறார் இதே குறிப்பிட்ட நேரத்திலேயே. என்ன பண்ணுறாருன்னா, காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் தூங்கிடுறார். அப்போ தூங்குறப்போ உண்ணவும் முடியாது, குடிக்கவும் முடியாது, இல்லற இன்பத்தில் ஈடுபட முடியாது. அதுக்கப்புறம் எந்திரிச்சிடுறாரு, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, ஒரு அவசரமான வேலை, வெளியே போயிடுறாரு, அலையிறாரு, பிடிக்கிறாரு. அவனுக்கு சாயங்காலம் வரைக்கும் ஒரு தண்ணியும் குடிக்கலை, எதுவும் சாப்பிடவும் இல்லை, இல்லற இன்பத்தில் ஈடுபடலை. இவர் நோன்பு வச்சவர் ஆவார் என்றால் ஆக மாட்டார். காரணம் என்னன்னா, எப்படி உண்ணாமல் இருக்க வேண்டுமோ, குடிக்காமல் இருக்க வேண்டுமோ, இல்லற இன்பத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டுமோ, அது எல்லாம் நோன்பு இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது நோன்பு என்று இஸ்லாமிய கருத்தியல்ல கணக்கிடப்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். இதில் அந்த கிழக்கு வெளுத்தது இருந்துன்னு சொன்னோம்ல, அது என்னென்னா, காலையில் நம்ம பாங்கு சொல்லக்கூடிய நேரம் இருக்கிறது அல்லவா, அந்த பாங்கு சொல்கிற நேரம் தானே ஒழிய பாங்கு சொல்வதல்ல. நிறைய பேர் அதை தப்பாக புரிஞ்சுருக்கிறாங்க. அந்த நேரம் காலையில் நம்ம இந்த மேகமூட்டமெல்லாம் இல்லாத கொஞ்சம் கோடை காலம் மாதிரி இருக்கிற வானம் தெளிவாக இருக்கிற இடத்துல பார்த்தோம்னா, கிழக்கு திசையிலிருந்து ஒரு வெண் நிறத்தில் ஒரு கோடு வரும். அதுக்கு பேர் தான் தமிழில் கிழக்கு வெளுத்திரும்பாங்க. அரபியில் சுபு சாதிக்கு, ஃபஜ்ரு சாதிக் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது உண்டு. வெள்ளை கோடு கொஞ்சம் உயரமான இடங்களில் அல்லது அந்த ஏர் பொல்யூஷன் அல்லது கட்டிட இடையூறுகள், வெளிச்சங்கள் எல்லாம் இல்லாத ஒரு இடத்துல அந்த நேரத்தில் பார்த்தோம்னா, இப்போ தான் நேரம்லாம் குறிப்பிட்றாங்கல்ல, ஃபஜருடைய அந்த நேரத்தில் வானத்தில் பார்த்தா வெள்ளை கோடு ஒன்று கிழக்கிலிருந்து போய் அப்படியே விரியும். அந்த வருகிற நேரம் தான் கிழக்கு வெளுத்தல்ங்கிறது. அல்லாஹ் அதை ஹத்தாயத்த பைய நலக்குமல் ஹைத்துல் அபியல் மினல் ஹைத்தில் அஸ்வத், கருப்பிலிருந்து வெள்ளை பிரிந்து வரும் வரை அப்படிங்கிற கைத்தில் என்பதாக அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். அது வரைக்கும் சாப்பிட்டு கொள்ளலாம், குடிச்சுக்கொள்ளலாம் அப்படிங்கிறான். அப்போ அதுக்கப்புறம் குடிக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ அந்த நேரத்திலிருந்து சூரியன் மறையிற நேரம் சாயங்கால நேரம், அது நமக்கு தெரியும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் எதையும் குடிக்கக்கூடாது, எதையும் சாப்பிடக்கூடாது. இது ரெண்டும் நமக்கு தெளிவாக தெரியும். எதுவும் குடிக்கிறதுனாலும் தெளிவான வார்த்தை, தெளிவான புரிதல். அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை. அதே மாதிரி சாப்பிட்றது அப்படி தான். எந்த உணவுப் பொருள்ன்ட்டு இல்லை, எது ஒன்று நம்ம சாப்பிட்டோம்னாலும் நமக்கு நோன்பு முறிஞ்சிடும் அல்லது நோன்பாக அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த இல்லற இன்பத்தை அனுபவித்தல் அப்படிங்கிறத மட்டும் நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இல்லற இன்பத்தை இந்த நோன்பு சமயத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த இல்லற இன்பம் அல்லது உடல் உறவு இப்படிங்கிற வார்த்தைகள் சொன்னோம்னா, அந்த வார்த்தைகள் தருகிற உள்ளூர பொருள்தான ஒழிய வெளிப்படை பொருள் அல்ல. ஏன்னா ஒரு மனைவிக்கு முத்தம் கொடுத்தல்ங்கிறது ஒரு இல்லற இன்பம் தான். மனைவியோடு மடியில் படுத்து சில சந்தோஷமான வார்த்தைகள் பேசுவதும் இல்லற இன்பம் தான். உடல் உறவுங்கிறது மனைவிக்கு அதே மாதிரி முத்தம் கொடுத்தல், கட்டி இணைத்தல், இதெல்லாம் இல்லற இன்பம் தான், உடல் உறவு தான். ஆனால் இதெல்லாம் செஞ்சால் நோன்பு முடியாது, இதை தவிர்க்க வேண்டும் என்பதும் அல்ல. எது அப்படின்னா, 2 ஆண் பெண்ணுடைய உறுப்புகள் சந்திக்கிற அளவுக்கு போகிறோமே, அதுக்கு பேர் தமிழில் ஆலிங்கானம் அப்படிங்கிற வார்த்தை அல்லது குறிப்புணர்வு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அரபியில் துஹூல் அப்படிங்கிற வார்த்தை, துஹூல்னா நுழைத்தல் அப்படிங்கிற அர்த்தம். ஆண் உறுப்பை பெண் உறுப்போடு நுழைத்தல். இந்த வார்த்தை எதுக்கு தெளிவாக நம்ம சொல்கிறோம்னா, நிறைய பேர் இதில் தப்பாக புரிஞ்சு என்ன செய்வாங்கன்னா, நோன்பு காலையில் எந்திரிச்சு சகர் செஞ்சுருவாங்க. நோன்பு வச்சுட்டு ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சு தன்னுடைய மனைவியிட்ட முத்தமிட்டாலோ அல்லது மனைவியோடு கட்டி அணைத்து கொண்டு ஆடைகள் களையும் விதத்தில் அளவுக்கு இருந்து அந்த ஆலிங்கானம் என்று சொல்கிற குறிப்புணர்வு துஹூல் 2 உறுப்புகள் சந்திக்கிற அளவுக்கு போக மாட்டாங்க.
மற்ற ரொம்ப நெருக்கமாக போயிடுவா, உடனே நோன்பு முறிஞ்சிருச்சு அப்படிங்கிற இடத்துக்கு போவாங்க. அது இல்லை. நம்பர் 1 அந்த 2 சந்திக்கணும். ஆண்களுக்கு விந்து வெளிவருகிற அளவு உடல் உறவு இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் அந்த இல்லற இன்பமாக கணக்கிடப்படும். அதாவது 2 உறுப்புக்குள் சந்திக்கலை, கட்டி பிடிக்கிறார், மனைவிட்டு எல்லாம் செய்கிறார். அந்த உராய்வின் காரணமாக இவருடைய செயலால் வந்த உராய்வு அது. அதன் காரணமாக இவருக்கு உயிரணு விந்து வெளிவந்து விடுகிறதுனா நோன்பு முடிஞ்சிடும். அப்போ 2 உறுப்பும் ஒன்றா சந்திக்கணும் அல்லது விந்து வெளிவரணும். இது 2ல் ஏதாவது ஒன்று நடந்தால் தான் அதுதான் இங்கே நோன்புங்கிற தலைப்பில் இல்லற இன்பம் செய்தல் கூடாது, நோன்பு முறியும் பேசுறது எல்லாமே இது 2ல் ஒன்று நடந்தால் தான். மற்றபடி முத்தமிடுதல், கட்டி அணைத்தல் இதெல்லாம் இதில் வராது. இதில் யார் தவிர்க்கணும்னா, எவர் ஒருவர் முத்தமிடுவதால் நம்ம அந்த இல்லற நம்ம சொல்லக்கூடிய அந்த குறிப்புணர்வு அந்த இடத்துக்கோ விந்து வெளியேறுகிற அளவுக்கு கட்டுப்பாடற்று போய்விடுவோம் என்ற பயம் இருக்கிறவங்க அதை செய்யக்கூடாது, அதை தவிர்க்க வேண்டும். ஒரு வயோதிகமாக இருக்கிறாங்க அல்லது சுய கட்டுப்பாடு உள்ளவங்க இருக்கிறாங்க, முத்தமிட்டு பேசாமல் இருந்துக்குவாங்கன்னா அவங்க செய்வதில் குற்றம் அல்ல அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நோன்பு சம்பந்தமான இந்த தலைப்பில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுதான் சௌமு நோன்பு அப்படிங்கிறது. இதில் இன்ஷா அல்லாஹ் அடுத்து தொடர்ந்து நோன்புடைய சட்டங்கள் ஒவ்வொன்றா சொல்கிறோம். இந்த நோன்புடைய சட்டங்களை ரொம்ப தெளிவாக புரியலை அப்படின்னா நோன்புடைய ஃபாய்தா சுத்தமாக போயிடும். நம்ம இப்போ சொன்னோமே, ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா நோன்பு முறையாக வச்சிருக்கிறார், ரொம்ப இபாதத்தாக இருக்கிறார், ஆனால் நோன்புடைய சட்டங்கள் தெரியலன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் செய்வார். அதன் காரணம் என்னன்னா நோன்பே இல்லாமல் போயிடும். அதனால் இன்ஷா அல்லாஹ் இப்போ நோன்புடைய அறிமுகம் சொல்லியிருக்கிறோம். அடுத்து நோன்புடைய வகைகள் ஒவ்வொன்றா நம்ம சொல்ல இருக்கிறோம். இதை பாருங்கள். நோன்புடைய சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் நம்ம பேசுறது என்னென்னா, ஹனஃபி மதுஹபுடைய அடிப்படையிலான நோன்புடைய சட்டம் தான் பேசுகிறோம். ஷாஃபி மதுஹப் இருந்தீங்கன்னா அவங்க ஷாஃபி மதுஹபுடைய உலமாக்கள்கிட்ட தெளிவுபடுங்க, அல்லது நம்மகிட்ட கேட்டிங்கன்னா நமக்கு தெரிந்த விதத்தில் தனியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னொன்று என்னென்னா, நம்ம சட்டங்கள் மட்டும்தான் இதில் தெளிவு பண்ண போகிறோம். அடுத்து வரக்கூடிய நோன்பின் சட்டங்கள் என்ற தொடர் வீடியோவில் அதனுடைய இஸ்திதலால் எதன் அடிப்படையில் இந்த சட்டம் வந்தது. இப்போ உதாரணத்துக்கு முத்தம் கொடுத்து கொள்ளலாம், சுய கட்டுப்பாடு இருக்குமே ஆனாலும் சொன்னோம்ல, இது சில ஹதீஸ்கள் அடிப்படையில், சில தலீல்கள் அடிப்படையில் எது அப்படிங்கிறது இங்கே நம்ம தெளிவாக சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, நம்ம சுருக்கமாக சட்டத்தை மட்டும் சொல்ல போகிறோம். அது தேவைப்படுறவங்க நம்ம சேனல்லே வந்துட்டு ஹதீஸ் வகுப்புகள் அப்படின்ட்டு நோம்புடைய மிஷ்காத்துடைய கிதாபை தொடர்ந்து அதை நம்ம நடத்திட்டு வர்றோம். அது இப்போ வந்துட்டு இது பாபு தத்தாவில் நிற்கிது, அது வரைக்கும் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதன் அடிப்படையில் ஹனஃபி மதுஹப் ஷாஃபி மதுஹப் வித்தியாசம் நோம்பில் வருதுங்கிறது தெளிவாக தெரியும். இதில் நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடிய அந்த நேர விசாலம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். இது சம்மந்தமான தேவைப்படுறவங்க நம்மளையும் தொடர்பு கொள்ளலாம், சுன்ன ஜமாத் ஆலிம்களையும் தொடர்பு கொள்ளலாம். இப்போ இன்றைக்கி சுருக்கமாக நோன்பு அப்படிங்கிற பொருள் என்னென்னா, இம்சாக்கு தடுத்தல், சுபுகு சாதிக் அந்த கிழக்கு வெளுத்ததிலிருந்து சூரியன் மறையும் வரை உள்ள நேரத்தில் உணவு உண்ணுதல், குடித்தல், இல்லற இன்பத்தை அனுபவித்தல் ஆகியவற்றை தவிர்த்து நோன்பு இருக்கிறேன் என்ற நியத்தோடு தவிர்த்திருப்பது தான் அந்த நோன்பு அப்படிங்கிறதும். குடித்தலும் உணவு உண்ணுதலும் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். இல்லற இன்பம்ங்கிறது 2 உறுப்புகள், ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் ஒன்றோடு ஒன்று சந்தித்து கொள்வது அல்லது விந்து வெளியேறுகிற அளவுக்கு அந்த உடல் நெருக்கம் பெறுதல். இது 2ல் ஏதாவது ஒன்று நடந்தாத்தேன ஒழிய மற்றபடி முத்தமிடுதல், கட்டி அணைத்தல் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நோன்பை முறிக்காது, அது செய்யக்கூடாது என்ற பொருள் அல்ல அப்படிங்கிறத நோம்புடைய அறிமுகமாக தெரிஞ்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது நம்ம நோம்புடைய வகைகள் தொடர்ந்து பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.